அதிலிருந்து சில காரியங்களை பேச விரும்புகிறேன். தலைப்பு என்ன? மறக்கப்பட்ட வனமா, திறக்கப்பட்ட வானமா? பிரைஸ் காட். ஸோ இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். மிகப்பெரிய அஸ்திபாரமும் மிகப்பெரிய பூரணமும் அதிலே இருக்கிறது. ஸோ நல்ல ஒரு மனதோடு கூட நீங்கள் கவனிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ அந்த வனம் அப்படின்னோடனே எனக்கு நினைவுக்கு வர்றது யாருன்னா ஆகார் தான் நினைவுக்கு வராங்க. வனாந்திரத்தில் என்ன பண்ணுறாங்க? ஒரு பாலைவனத்தில் இருப்பதை போல இருக்கிறாங்க. இப்போ இது எப்படி? இது பாலைவனமா இல்லை சோலைவனமா? ஸோ இன்றைக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை என்னன்னா, ஆகார் யாரால் துரத்தப்பட்டால்? சாராயால் துரத்தப்பட்டால், ஆபிரகாமால் மறக்கப்பட்டால். ஸோ இப்போ எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, எகிப்துக்கு போகிறதுக்கும் வழி தெரியலை. போகும்போது என்ன நாள் நடக்கலாம் அப்படின்னொன்னே அப்படியே அலைந்து துரிகிறா, அப்படியே போயிட்டே இருக்கிறா. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபட்டிக்கல் வேர்டாக டிக்ளேர் பண்ணுறேன். நீங்கள் இருக்கிற இடம் மறக்கப்பட்ட வனமாக இருக்கலாம், நீங்கள் துரத்தப்பட்ட வனமாக இருக்கலாம். இது சரீர பிரகாரமாக நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கண்ணும் திறந்திருக்கணும், இந்த கண்ணும் திறந்திருக்கணும். பிரைஸ் காட். இந்த ஒரு கண்ணிலே என்ன பண்ணிடக்கூடாது, வாழ்ந்துற. சில படங்களில் சில வில்லன்களை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருப்பாங்க தெரியுமா? ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க. இந்த ஒத்த கண்ணில் ஒரு கருப்பு துணி என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி கட்டியிருப்பான் பாருங்களேன். பொன்னம்பழத்தை எடுத்துக்காட்டி சொல்லிடலாம். பொன்னம்பழம் இப்படி தான் இருப்பார் தெரியுமா? அப்படியா? அந்த வரேன். பொன்னம்பழம் அப்படி ஒத்த கண்ணில் தான் என்ன செய்வார். அடுத்து சில ரவுடிகள் இப்படி வச்சுருப்பான், இப்படி ஒரு கருப்பு துணியை போட்டுக்கிட்டு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒத்த கண்ணில் அலையக்கூடாது. சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை ஒத்த கண் வாழ்க்கையாக இருக்கிற, ரெட்டக்கண் வாழ்க்கையாக இருக்கணும். நான் ஒரு கண்ணை இன்னைக்கு இந்த கண்ணை ஆவிக்குரிய கண்ணாகவும் இந்த கண்ணை சரீரப்பன கண்ணாகவும் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பிரைஸ் காட். இப்போ பாருங்களேன், ஆகார் ஒரு கண் மூடிட்டு, இப்போ எந்த கண் மட்டும்தான் திறந்திருக்கு. சாரால் துரத்துனது தெரியுது, ஆகார் வேற வழி இல்லை, உதவி செய்ய முடியாமல் நிற்கிறது தெரியுது, அப்படியே வனாந்திரம் தெரியுது, ஒன்றுமே வேற எதுவுமே தெரியலை. அப்படியே பார்க்குறா. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நான் உண்மையிலே சொல்கிறேங்க, ஆண்டவர் துறவை திறந்தாரா இல்லையோ, அவ கையை எடுத்து விட்டாரு. அதாவது ஒரு வார்த்தை சொன்னார், இஸ்மாயிலுடைய கையை என்ன செஞ்சுக்கோ, பிள்ளையாண்டவனுடைய கையை சொன்னாரா, உன் பிள்ளை கையை என்ன செய்யி. ஏன்னா ஒரு கையில் இந்த துருத்தி கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாளா. அப்போ ஒரு கையில் இதெல்லாம் இருக்கு, இன்னொரு கை எங்கே இப்படி இருக்கு. எப்படி இருக்கு? அதான் சொன்னார், தாய் ஃபஸ்ட்டு கண்ணில் இருக்க உன் கையை என்ன செய்யி, எடு, உன் பிள்ளை கையை பிடி, ரெண்டு கண்ணையும் திறந்து நட, கையை தட்டி. ஹை, பிரைஸ் காட். ரெண்டு கண்ணையும் திறந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். பிரைஸ் காட். கையை தயவு செஞ்சு ஒத்த கண்ணில் இருந்து என்ன செய், எடு. இப்போ உன் கண் எந்த கண் மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருக்கு, அந்த நொல்ல கண் மட்டும்தான் தெரியுது, அந்த நல்ல கண் என்ன செய்யலை. ஆமாம், இன்றையிலிருந்து நீங்கள் நல்ல கண்ணு என்று சொல்லி அனைவராலும் அன்போடு கூட இருந்து நீங்கள் எல்லாராலும் நல்ல கண்ணு என்று அன்போடு கூட அழைக்கப்படுவீர்கள். ஆமாம், ஏங்க தப்பு கிடையாதுங்க, நிஜம். இந்த சூழ்நிலை, நம்ம மனநிலை சில நேரம் அப்படியே கண்ணு இந்த சில ஒரு மாதிரி பொறை அடிக்குமாங்க, வெள்ளை விழுந்துருச்சுமாங்க, கண்ணு கொஞ்சம் மங்களம். இயேசுவின் நாமத்தினால பொற தெர எல்லாம் இப்பொழுதே தெர. ஆமாம், ஒரு திரையும் இங்கே இருக்கக்கூடாது, துறை மட்டும்தான் இருக்கணும், எந்த திரையும் இருக்கக்கூடாது, துறை மக்கள் தான் இங்கே இருக்கணும். ஆமாம், கண்ணில் திரை விழுந்ததெல்லாம் நீங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் அழகா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உன் கையை கண்ணில் இருந்து என்ன செய்யி, எடு. ஒத்த கண்ணில் என்ன செய்யாத, பார்த்துக்கிட்டே அலையாத. பிள்ளை சாகிறத என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். அது நெகட்டிவ்ல சொல்லுது, பிள்ளை சாகிறதை. ஆமாம், நீ ஒத்த கண்ணை மட்டும் பார்த்துட்டே இருந்தானே பிள்ளை சாகிறத தான் பார்ப்ப. ரெண்டு கண்ணில் பாரு, பிள்ளை சாதிக்கிறத பார்ப்ப.
Praise God. Hallelujah. எனக்கு யாருக்கா இருந்தாலும் சரிதான், அது பேசிட்டு இருக்க எனக்காகவே இருந்தாலும் சரிதான், கண்ணு எங்கேயாவது அடைச்சிருந்தா இப்போ திறக்கு, 2 கண்ணும் நல்லா பார்க்க போகுது. எலிசாலாம் வேற லெவலுங்க. ஐயா காலையில் எந்திரிச்சோடனே முகத்தை கழுவுனாரா இல்லையோ, ஸ்பிரிட்டில் தான் எந்திரிச்சு வராரு. அப்படி எந்திரிச்சு வந்தாலே 2 கண்ணும் திறந்துருக்கு. எத்தனை பேருக்கு அர்த்தம் புரியுது? வேலைக்காரன் எந்திரிச்சு வரான், ஒத்த கண்ணில் தான் வரான். நல்லா புரிஞ்சுக்கிடணும். நல்ல கண்ணு நொல்ல கண்ணு இப்படி வச்சுருந்துருக்கலாம் போலன்னு. ஏன்னா நம்ம டைட்டிலே நிறையா பேருக்கு மருந்தா இருக்கு, நிறையா பேருக்கு விருந்தா இருக்கு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமாம், அடுத்த வாரம் வச்சுருவானே நொல்ல கண்ணு நல்ல கண்ணுன்னு வச்சுருவோம். சிலக்கெல்லாம் கோவம் வரும், வந்துட்டு போட்டோம், பிரச்சனையே இல்லை. ஆமாம், கோலியாத்துக்கு எதிராக தாவீது போய் நிற்கும்போது அண்ணன்மாருக்கு என்ன வந்துச்சு? தாவீது அதெல்லாம் என்ன செய்யலை, எனக்கு கோலியாத்தை தூக்கணும், அதுதான் எனக்கு டார்கெட்டு. பிரைஸ் காட். கூழாங்கலை கொண்டு ஒற்றே போடு. பிரைஸ் காட். ஆமாம், நமக்கு மரணத்தை தூக்கணும். வார்த்தை என்னும் இந்த கூழாங்கல்லை கொண்டு அடிக்கிற அட்டில மரணம் விழுந்து கிடக்கணும், அது மேலே ஏறி நிற்கணும். பிரைஸ் காட். எத்தனை பேர் கூட வர்றீங்க? ஆமாம், எல்லாம் நொல்ல கண்ணும் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, 2 கண்ணும் நல்ல கண்ணாக மாறுவதாக. பாருங்களேன், வேலைக்காரன் காலையில் எந்திரிச்சோன்னே, ஐயா ஆண்டவனே என்ன செய்வோம்? ஒத்த கண்ணில் பார்த்தா என்ன செய்வோம் தான். 2 கண்ணோட எந்திரிச்சிங்கன்னா எல்லாம் செய்வோம். எந்திக்கும் போதே என்ன செய்வோம்ட்டு எந்திக்கப்படாது, என்ன செய்வோம்னு எந்திக்கணும். 2 ஒரே சென்டென்ஸ் தான். என்ன செய்வோம் அப்படி, என்ன செய்வோம் அப்படிங்கிறதுக்கும் என்ன செய்வோம் இன்னைக்கு. எதை மிதிக்க, எவனும் இல்லை, எவனையும் மிதிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை வைக்கல. ஆமாம், எதை மிதிக்கணும் இன்னைக்கு? மரணமா, வியாதியா, பலவீனமா, என்னது வந்து தாண்டவம் ஆடிட்டு இருக்கு? எங்க கொண்டு வாங்க ஒற்ற மிதி இயேசுவின் நாமத்தினால். நம்முடைய சபை எழுந்திருக்கும் போதே 2 கண்ணோட எந்திரிக்கணும். மனக்கண் திறக்கப்பட்டவர்களாய் இந்த சரீர ஒரு இடம் என்ன ஆயிருதுன்னா, சரீரப்பன கண்ணு மட்டும் இருக்கு, ஆவிக்குரிய கண். அப்போ சிலர் என்ன பண்ணா, எந்திரிச்ச உடனே சரீர கண் இருக்கு, ஆத்ம கண் என்ன செய்ய மாட்டேங்கி. பிறகு உள்ள வந்த உடனே இந்த கண் அடைச்சிருது, இந்த கண் திறந்துருது. நான் சொல்றேன், எந்த கண்ணும் அடைக்கக்கூடாது, 2 கண்ணும் திறந்திருக்கணும். மனக்கண்ணும் திறந்திருக்கணும், ஊற்று கண்ணும் திறந்திருக்கணும். பிரைஸ் காட். நான் ரொம்ப வைராக்கியமாக அஸ்திவாரத்தையும் ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்கேன், பூரணத்தையும் ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருக்கிறேன். அஸ்திவாரம் என்ன தெரியுமா? நீங்கள் எந்திரிச்சு வரும்போதே ஓ ரசலா காத்தேரே லே மேனே துரிக்காவா அப்படின்ட்டு தான் வரணும். கையை தட்டுங்களேன். எந்திக்கும் போதே என் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரண அல்ல, என் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. அப்படி எந்திக்குமே அந்த மனக்கண் திறக்கப்பட்டவள ஒரு பெரிய தரிசனத்தோட என்ன பண்ணுங்க, எந்திக்கும் போதே ஐயோ இன்னைக்கு என்ன செய்வேன் அப்படிங்களா, இன்னைக்கு எல்லாம் செய்வேன். சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சோம், நல்லா குலுக்கி சொல்லுங்க. நீங்க எந்திரிச்சிட்டு இன்னைக்கு என்ன செய்ய போறனோ அப்படி சொல்லக்கூடாது, எல்லாம் செய்ய போறேன். பிரைஸ் காட். அந்த ஒரு எனர்ஜி ஆண்டவர் இந்த பிரசங்க வேலையில கொடுக்கிறாரு. அதுக்கு தேவையான ரிசோர்ஸையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். தாவீது யுத்த ஸ்தலத்துக்கு வந்தாரா? சவுலு நல்ல கவனிய, சவுலு பட்டயத்தை கூட வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஐயோ என்ன செய்ய போறனோ தெரியலையேங்காரு. தாவீது ஒன்றும் இல்லாமல் வந்துக்கிட்டு இப்போ நான் எல்லாம் செய்வேங்காரு. அவட்ட என்ன இருந்துச்சு? பட்டயம் இல்லை என்ன இருந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. என்னெல்லாம் இல்லை, அங்கே அவன் யுத்தத்துக்கு போய் நிற்கிறதுக்கு வேண்டிய எதுவுமே இல்லை.
சவுல்கிட்ட எல்லாம் இருக்கு. ஏங்க இன்னைக்கு ஒரு வேற விதமான ஒரு அபிஷேகங்க. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஒன்றை செய்ய மாட்டான். நீங்க ஒண்ணுமே இல்லாம நீங்க செய்வீங்கங்க. நல்லா நல்லா. இப்ப நம்ம வெளிப்பாடா பேசும்போது இந்த இப்படி பேசிடுவோம். ஒருத்தன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய மாட்டான், ஒருத்தன் ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சிருவான்னு. தாவீது ஒன்றுமே இல்லாமல் செய்யலை, அவர்கிட்ட இருந்த கவனை வச்சு தான் அடிக்கிறாரு. உங்கள்கிட்ட கவன் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இந்த கவன் வச்சுருந்தாலும் அதை வச்சு அதை சாதிக்கலாம். கவனாலே சாதிப்பீர்கள். பிரைஸ் காட். தாவீது அந்த கவனால சாதிச்சாரு, நீங்கள் இந்த போட்டுக்கிற கவனாலே சாதிக்கலாம். ஆண்டவர் யாருக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ, ஆடு மேய்க்கும் போது தாவீது கவனை வச்சிருந்தாரு. அந்த கவனை வச்சுதான் ராஜாவுக்கான கேட்டை, திறவுகோல் இல்லாத ஒருவரும் இங்க இல்லை. உங்கள் உயர்வுக்கான திறவுகோல் எங்கே தூர இடத்தில் அல்ல, உங்களிடத்தில் இருக்கிறது. உங்களிடத்தில் நான் அபிஷேகத்தோடு பேசிக் கொண்டு இருக்கிறேன். திறவுகோல் இல்லாம யாரும் இங்க கிடையாது. நீங்க வேற சும்மா சாதாரணமாக என்ன வச்சிருந்தீங்களோ அதை கொண்டே ஒரு அசாதாரணமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். பிரைஸ் காட். ஆண்டவர் ரொம்ப அவர் அசாதாரணமானவர், ஆனால் வேலைகளை சாதாரணமாக செய்வார். அவர் அசாதாரணமானவர்னு ஏதோ பயங்கரமாக செய்வார் கிடையாது. அசாதாரணமானவர் சாதாரணமானதை கொண்டு அசாதாரணமானதை செய்வார். மோசே ஊழியத்துக்கு வர்றார, ஒரு பொற்கோலை கொடுக்க வேண்டியது தானே பரத்தில் இருந்து. பரலோகத்தில் தங்க வீதி தானே, அங்கேருந்து ஒரு கோல் செஞ்சு கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஒரு மரியாதையாக இருக்கும்ல. உனக்கு தேவைப்பட்டா அதில் இருக்க ஆட்டுச்சாணி எல்லாம் கழுவிட்டு போ, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீ அப்படியே அது ஆட்டுச்சாணி வாசனை எடுத்தாலும் அதிலிருந்து அபிஷேகம் வெளிப்படும். நல்லா நல்லா. பிரைஸ் காட். ஏங்க நான் இப்போ என்ன பேசிட்டு இருக்கிறேன்னா, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ, என்ன இருந்தால் என்ன. ஏங்க சிலர் சொல்கிறேன் எண்ணெயிலே உங்களுக்கு இந்த சைடு நிறைய வருதே, பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற எண்ணெயை கொண்டு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். சிலர் உங்கள்கிட்ட கவனை கொண்டு உயர்த்தப்படுவீங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்குல்ல. மோசைக்கு வேற ஒரு கம்பு கொடுக்கலாம்லானே, ஒரு தூதனை விட்டு வேற வெட்டி ஒரு நல்ல கம்பை கொடுத்து விடலாம்ல. ஏங்க இருக்கிறதையே ஆண்டவர் பயன்படுத்துவார். நீங்க இப்ப என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை பயன்படுத்துகிறார். கிதியோன்ட்ட சொன்னாரு, உனக்கு இருக்கும். அவன் நினைச்சிட்டு இருந்தான் என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் பயந்தாங்குழின்னு என்ன பண்ணிட்டு இருந்தான். அவன் சொன்னான், கோத்திரத்தில் இருக்க கோத்திரத்தில், ஆமாம் சின்ன கோத்திரம், ஸ்டெப் பை ஸ்டெப் குடும்பத்தில் இருக்க குடும்பத்திலே கழிச்சு போட்ட குடும்பம் எங்கள் குடும்பம் தான் அப்படின்னாரு. ஆண்டவர் சொன்னார், எப்பா இப்படிப்பட்டவன் தான் எனக்கு தேவை. ஆனால் பாருங்களேன், கிதியோன்ட்ட சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. ஆண்டவர் ஏதோ புது ஒரு பலனெல்லாம் கொண்டு வந்து அந்த நேரத்துக்கு கொடுக்கல. அவன்கிட்ட ஒன்று சொல்கிறாரு, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட போ. பிரைஸ் காட். எங்க இருக்க அத்தனை பேருக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது, ஒரு ஞானம் இருக்கிறது, ஒரு அபிஷேகம் இருக்கிறது, ஒரு தாளந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எங்க வயசுல யார் அதிகம்? அந்தோனி தாத்தாவா? எங்க உங்களை கொண்டு ஆண்டவர் சில விஷயம் செய்வாருங்க. சிமியோன் வயசு 300 400. அந்த வசனத்தை ஐயா கொஞ்சம் வயசானவங்களுக்கா வாசிக்கேன். லூக்காவில் ஒரு வசனம் வாசிக்கிறேனே. உங்களுக்கும் சில ஊழியம் இருக்கு, உங்களாலையும் செய்ய முடியும். அதுல 25 இருந்து, லூக்கா 2:25 இருந்து, அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். எப்படி காத்திருந்தாராம்? டப்புன்னு காட்டுக்கு போகல, காத்திருந்தார். பிரைஸ் காட். காத்து இருந்தார். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கையை தட்டுங்களேன். இன்னைக்கு நம்ம டாபிக்கே பரிசுத்த ஆவியை குறித்து தான். நான் இவ்வளோ காரியங்கள் பேசிட்டு இருக்கேன்ல,
இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்க மேல என் மேல பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால் நீங்களும் நானும் காற்றடிக்கிற பதரை போல இருக்க மாட்டோம், காத்து கொண்டிருக்கிற கோதுமை மணியா இருப்போம். பிரைஸ் காட். காற்று உங்களை பறக்கடிக்க முடியாது, நீங்கள் களஞ்சியத்திலே சேர்க்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஓகே, அதுக்கப்புறமா கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு. பிரைஸ் காட். ஒரு ஆசீர்வாதம், இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வருது. இஸ்ரவேலின் ஆறுதல் வந்து கொண்டிருக்கிறது. அதை நீ பார்க்கும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். ஹோய், கையை தூக்கி உங்களுக்கான ஆறுதலும் உங்களுக்கான மாறுதலும் அது வந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பிரைஸ் காட். ஆதாமின் நிமித்தம் மீறுதல் வந்தது, பர்னபாவின் நிமித்தம் ஆறுதல் வந்தது. பவுல் வேற ரகம், அது மீறவும் செய்யாது ஆறவும் செய்யாது, அது மாத்திரும். பிரைஸ் காட். ஒரு மாறுதலின் தேவன் இங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட். எங்க நான் ப்ரொஃபட்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கிறேங்க. உங்கள்கிட்ட ஒன்று இருக்கு, அதை கொண்டே மிகப்பெரிய காரியங்களை செய்வீங்க. நீங்கள் எந்த வியாபாரத்தில் இருக்கிறீங்களோ, நீங்கள் எந்த வேலையில் நீங்கள் இருக்கிறீங்களோ, இதுலேயே நீங்கள் அடுத்தடுத்த ரெல்முக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு வருகிறார். பிரைஸ் காட். இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்னு தோணுது, நான் கேட்பேன். உண்மையாக ஃபீல் பண்ணுறவங்க கையை தூக்குங்க, தப்பே கிடையாது. நான் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் கையை மட்டும் தூக்க சொல்ல மாட்டேன், முன்னாடியே வர சொல்லிடுவேன். ஆமாம், அதனால் இப்போவே பழகிக்கிடுங்க. இப்போ யாராவது இன்னும் கொஞ்ச நாளையில் எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு ஏதாவது வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? யாராவது என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு ஆண்டவர் உங்களுக்கு பிளான் வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ஒருவேளை கவர்மெண்ட்டோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடங்களோ உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கலாம். பரலோகம் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்காது, உங்களுக்கு வேலை கொடுக்கும். என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, காலையில் எந்திக்கும் போதே எப்படி எந்திக்கணும்? 2 கண்ணு தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணணும்? அப்படி எந்திக்கணும். எலிசா வேற ரகங்க மனுஷன். காலையில் இப்படி எந்திரிச்சு வாராரு, வரும்போதே என்ன சிரியா ராஜா ராணுவம் அனுப்பியிருக்காரோ, தேவையில்லாத வேலையை பார்த்துருக்கான். இதுக்கு வேற எந்த பக்கமாவது ஹலோ வேற எந்த நாட்டுக்காவது படையை அனுப்பியிருந்தா ஒரு 2 வடையாவது என்ன செஞ்சுருக்கோம்? தேவையில்லாமல் வேலையை என்னன்னு அவன் பார்க்கான், வேலைக்காரன் பார்க்கான், என்னையா இவ்வளவு அசால்ட்டாக பேசிட்டு இரு அப்படின்னா, 2 கண்ணும் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. கண் திறக்கப்பட்டவன் கிடையாது, கண்கள் திறக்கப்பட்டவன். நீங்க கண் திறக்கப்பட்டவர்களாய் அல்ல, கண்கள் திறக்கப்பட்டவர்களாய். ஓ பிரைஸ் காட். நான் ஒரு நாள் சொன்னேன், மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. இடுக்கன் ஃப்ரீ சோன், நோ பனிஷ்மெண்ட் சொன்ன மாதிரி நோ இடுக்கண் சொல்லுங்க. ஏன்னா மனக்கண் திறக்கப்பட்டுட்டு இனிமே நோ இடுக்கண் இருக்கு, ஊற்றுக்கண். ஆமா, இடுக்கண்கள் எல்லாம் ஊற்றுக்கண்களாய் மாறுகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ எந்திக்கும் போது எப்படி எந்திக்கணும்? 2 கண்ணும் தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணணும்? நம்ம வீடுகளெல்லாம் கொஞ்சம் விளையாட்டாக பேச ஆரம்பிச்சிருங்க. யாராவது என்னதான் ஜெயப்பறம் அப்படின்னா, ஒத்த கண்ணாக இருக்கக்கூடாது, குத்திடுவேன் அப்படிங்கணும். நொல்ல கண்ணை குத்திடுவேங்கணும். ஃபஸ்ட்டு அந்த நல்ல கண்ணை திறங்க அப்படிங்கணும். யாராவது நெகட்டிவாக பேசினா என்ன சொல்லணும்? என்னதான் செய்ய போகிறனோ அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், வாயை கழுவு ஃபஸ்ட்டு ஃபினாயிலை போட்டு. நீ பாத்ரூமை கழுவுறியோ இல்லையோ, ஃபஸ்ட்டு வாயை என்ன செய். ஆமாம், சும்மா விளையாட்டு சொல்ல, யாரையும் குத்தி பேசலை. அது நானே நெகட்டிவ் பேசினா எனக்கும் சேர்த்து தானே. பாத்ரூம் நாறுதோ இல்லையோ, அந்த நெகட்டிவ் வந்தான் வாய் என்ன செய்யுது? ஃபினாயிலை ஊற்று, டெட்டால போடு, கழுவு. வார்த்தையை கொண்டு ஆவியின் நிறைவு வரட்டும். பிரைஸ் காட்.
என்னதான் செய்ய போறேன்னா எதிர்த்தாப்புல இருக்கு சொல்லுங்க, எல்லாம் செய்வாய். ஏங்க வாசனா தானே சொல்லுது, என்ன செய்வோம்னு கவலைப்படுங்கன்னா சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Praise God. நான் இப்போ நின்று பேசிட்டு இருக்கேன் தெரியுங்களா, நான் 200 காணிக்க போடும் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் 50 ரூபா காணிக்க போட்டிருக்கேன். ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆண்டவரே 200 வாரம் காணிக்க விடணும்னு பொருத்தனை பண்ணேன். ஆனால் சில நேரம் 100 போட்டிருக்கேன், சில நேரம் போடாமல் இருந்திருக்கேன், சில நேரம் 50. ஏவா இந்த ரகசியம்லாம் இப்போ தானே வெளிப்படுது. ஆமாம், நீங்கள் கவனிக்கிறீங்களே, நான் என்ன ரொம்ப கவனிப்பேன், என்ன செய்கிறேன். சில நேரம் போடாமல் இருக்கேன், மறந்து போய் போடாமல் இருந்திருக்கேன், மறுபடியும் 500 சேர்த்து போட்டுருவேன், அது வேற. ஆண்டவர் சொல்லியிருக்கேன், ஆண்டவரே 200 போடுன்னு சொல்லி சில நேரம் 100 போட்டிருக்கேன், 50 போட்டிருக்கேன், சில நேரம் போடாமல் இருந்திருக்கேன். வரக்கூடிய நாட்களில் 2000 போடுவேன். மாதம் இல்லை, வாரம் 2000 காணிக்கை. ஓ, என்னுடைய காணிக்கையா இருக்கும். தசமமாக வேற. ஆண்டவர் அண்டர் கிரவுண்டில் பேக்ரவுண்டில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் இப்போ இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம்ல, நொல்ல கண்ணை வச்சுக்கிட்டு பேசலை, நல்ல கண்ணை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கும் பேச முடியுது, உங்களுக்கும் பேச முடியுது. Praise God. பெரிய சாட்சி இருக்குங்க, வருவோம், பெரிய காட்சியாய் வந்து நிற்போம். ஆமாம், வாழ்க்கைன்னா வாழ்க்கை வேற ரகம். அப்படியே ஒன்று போல போனால் அது வேற மாதிரி இருக்கும். அப்படி கீழே போய் அப்படி மேலே வந்தோம்னா அங்கே தாங்க ஆண்டவர் நிற்காரு. சொல்லுவேன், கிருபை தூக்குச்சியா எங்களை. Praise God. ஸோ இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடம் என்னவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, கண்ணு மட்டும் 2 கண்ணு என்ன செய்யணும், ஆந்தைக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன செய்யணும். ஆந்தை எப்படி பார்க்கும், அப்படி பார்க்கணும். பார்க்க முடியுதா? இன்னும் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனி. இதை சொல்லிவிட்டு ஒரே ஒரு பாயிண்டை சொல்லி நான் முடிக்கிறேன். இதை சொன்னோம்னா உங்களுக்கு நல்லா புரியும் இந்த 2 கண்ணுடைய மகத்துவம் என்னன்னு. இப்போ எலிசாவுக்கு எத்தனை இராணுவம் தெரியுது? 2 இராணுவம். இந்த பக்கம் சீரிய இராணுவம் தெரியுது, இந்த பக்கம் அக்கினிமயமான. அதனால் அவருக்குள்ள என்ன இல்லை, பயம் இல்லை. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். நீங்கள் நானும் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாமல் இருக்கணும்னா 2 கண்ணு என்ன பண்ணியிருக்கணும். ஒரு பயம் மெயினாக நமக்கு இருக்கிறது என்ன தெரியுமா, இயல்பா எதிர்காலத்தை குறித்த பயம் நம்மளை அறியாமல் வரும். இன்னொரு பயம் என்ன வருமா, மனிதர்களை குறித்த பயம் வரும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் 2 பயத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். எதிர்கால பயத்திலிருந்தும் மனிதர்களை குறித்த பயத்திலும் இருந்தும் உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஐயோ, இதை செஞ்சால் மனுஷங்க என்ன பண்ணிடுவாங்க, இதை செஞ்சால் என்ன செஞ்சிருவாங்க, கர்த்தருடைய சத்தம் கேட்கா கிளம்பிக்கிட்டே இருங்க. எந்த மனுஷன் சத்தத்துக்கும் பயப்பட வேண்டாம். நான் அப்படிதான் முடிவு பண்ணிட்டேன். எதுக்கும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம பொறுப்பை கரெக்டாக செய்யணும். பயப்படாத பரவச சங்கம், வருத்தப்படாத வாலிபர் சங்கம். பதில் இப்படி சொல்லுங்கள், நீங்கள் என்ன நடந்தாலும் பயப்படாத பரவச சங்கமாக இருக்கணும், வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கணும். இப்போ ஒன்று சொல்லட்டா, ஒரு பாவி மணந்துரும்னா பரலோகத்தில் என்ன உண்டாகுமா? அப்போ ஒரு நீதிமான் வருத்தப்பட்டா, ஏங்க மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த. அப்போ நீதிமான் மனம் வருந்தினால் பரலோகம் சும்மா இருக்குமா? ஏங்க நீங்கள் நல்லா இருக்கும்போது அது சந்தோஷப்பட்டுட்டு, நீங்கள் நல்லா இல்லாதப்ப அது சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குமா? கண்டிப்பாக துக்கப்படுங்க. நான் அதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். Praise God. எப்பவும் கும்முன்னு என்ன செய்யணும், ஆளன் ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரியே நடக்கணும். எப்படி நடக்கணும்? ஜிம்முக்கு ஏதோ மிலிட்ரியில் வேலை பார்க்க மாதிரியே தான் என்ன செய்யணும். ஆமாம், இதே தான் என்ன செய்யணும், போகணும். நான் நிறைய தீர்மானங்கள் எடுத்திருக்கேங்க. எதற்கும் அசரப்போவதில்லை.
நாம் வசதியாக இருந்தால் வசதியாக இருக்க முடியாது. பயந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷமாக என்ன செய்ய முடியாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நம்மளை மெச்சூரிட்டி ஆக்கிக்கிட்டே இருக்கார், முதிர்ச்சி அடைய பண்ணி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் முதிர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் வளர்ச்சி அடைகிறீங்க? ஒவ்வொரு அக்கினிக்கு பின்பாகவும் ஒரு அபிஷேகம் வேலை பார்க்கிறது. ஒவ்வொரு சிலுவைக்கு பின்பாகவும் நீங்களும் நானும் ஒரு சிங்காசனத்தில் அமர்த்தப்படுகிறோம். பிரைஸ் காட். உண்மையிலே சொல்கிறேங்க, நான் ஒரு 14 வருட ஊழிய அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளாத முதிர்ச்சியை இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் பெற்றுக்கொண்டேன். ஏகப்பட்ட முதிர்ச்சி வந்துருச்சு. முதிர்ச்சி அது வந்துருச்சு. முதிர்ச்சி அது என்ன முதிர்ச்சி தெரியுமா? எதுக்கும் வருத்தப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எதுக்கும் வருத்தப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு என்ன பண்ணிட்டேன். ஏன் இவ்வளோ நேரம் 12:30 வரைக்கும் இழுத்தீங்க? அப்படித்தான் போவோம். ஒன்று செய்யணும்னு பிளான் பண்ணுவோம். இப்போ பாருங்களேன், ஒரு 10 காரியம் பிளான் பண்ணுவோம். அதில் எத்தனை செஞ்சுருப்போம்? 2 செஞ்சுருப்போம். 8. எனக்கு முன்னாடி என்ன பயம் வரும் தெரியுமா? ஐயோ 10 சொன்னோம், 8 என்ன செய்ய முடியலை, செய்ய முடியலை. யாராவது கேட்டால் என்ன சொல்ல? இப்போ நினச்சேன் 10 பிளான் பண்ண போய் தான் 2 செஞ்சுருக்கோம். அதனால் 2 தான் செய்ய முடிஞ்சு, 2 தான் செஞ்சோம். இவ்வளவுதான். எதுக்கும் வருத்தப்பட போகிறது, எதுக்கும் யாருக்கும் பயப்பட போகிறது. ஆனால் ஒன்றில் மட்டும் கவனமாக இருக்கணும். காட்ஸ் பிரசன்ஸ். பிரைஸ் காட். வார்த்தை இதில் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துட்டு, ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, இதில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த கெத்தெல்லாம் என்ன செய்யாது, வராது. எலி கூட பயங்காட்டிட்டு போயிடும். புலி என்னங்க புலி? உண்மையா இல்லைங்களா? நீங்கள் ஒரு 2-3 நாள் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்காமல் நீங்கள் வெளியில் போய் பாருங்களேன், டெஸ்ட் பண்ணுங்களேன். நீங்கள் ஜெபம் பண்ணாமல், பைபிள் வாசிக்காமல் ஆண்டவரை ஆராதிக்க, நீங்கள் சும்மா போயிட்டு தான் வந்து தான் பாருங்களேன். நான் உங்களுக்கு கேரண்டி கொடுங்க, ஒரு ஆபத்தும் உங்களுக்கு வராது. ஆனால் உங்களுக்கு ஒரு சில தெளிவுகள் என்ன செய்யாது. ஆனால் நீங்கள் இதில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஒருத்தருக்கும் பயப்பட வேண்டாங்க, யாருக்கும் பயப்பட வேண்டாம். பிரைஸ் காட். வாசிக்கலாம். மார்க்கு, அந்த திறக்கப்பட்ட வானம் அப்படின்னு பேசணும். அதுக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். அது மத்தேயுல வாசிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. ஓகே, வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இவர் இப்போ நிற்கிற இடம் எது? வனாந்திரம். ஆனால் அவருக்கு என்ன திறக்கப்படுது? வானம் திறக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வாசிங்க. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஓகே, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிகிறேன். அடுத்து லூக்கா 3ஆம் அதிகாரம், அதில் 21 வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அங்கே எழுதப்பட்டது இங்கே எழுதப்பட்ட ஒன்று போல அப்படி வர்ற மாதிரி வரும் பாருங்களேன். வானம் அங்கேயும் திறக்கப்பட்டுச்சு, இங்கேயும் வானம் என்ன பண்ணுது. ஆனால் மத்தேயுல எழுதப்பட்டதுக்கும் லூக்காவில் எழுதப்பட்டதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்ன வித்தியாசம் அப்படின்னா, அடுத்து வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னது. ஓகே, எழுந்து நிற்கலாம். ஒரே ஒரு காரியம் அப்படியே சொல்லிட்டு ஜெபிக்க போறோம். மத்தேயுல எழுதியிருக்கு வானம் திறக்கப்பட்டது. வார்த்தை நல்லா கவனிங்க. அங்கே எழுதப்பட்டதுக்கு இங்கே எழுதப்பட்டதுக்கும் இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். லூக்காவில் எழுதப்பட்டிருக்குது வானம் திறக்கப்பட்டது, நீர் என்னுடைய நேசகுமாரன், நான் உம்மில் பிரியமாக இருக்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். நீங்களும் நானும் மறக்கப்பட்ட வனத்தில் அல்ல,
திறக்கப்பட்ட வானத்தின் கீழ் இருக்கிறோம். பிரைஸ் காட். இதுக்கான ஆசீர்வாதங்கள் மிக மிக பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. நான் திறக்கப்பட்ட வானம் பேசணும்னு நினச்சேன், ஆனால் திறக்கப்பட்ட கண் அப்படிங்கிற காரியத்தில் அப்படி லைட்டாக பேசி இது பண்ணியிருக்கிறோம். நான் நம்புகிறேன் ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் உங்களுக்குள்ள வேலை பார்த்து கொண்டு இருக்கிறது. யாரெல்லாம் வசனத்தை நீங்கள் உணர்வுபூர்வமாக கேட்டீங்களோ, ஒருவேளை உற்சாகமாக கேட்டீங்களா எனக்கு தெரியாது, உணர்வுபூர்வமாக நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள வேலை செய்கிறது. நான் இப்போ ஒரு மிகப்பெரிய டிக்ளரேஷன் உங்கள் மேலே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் திறக்கப்பட்ட வானத்தின் கீழ் இருக்கிறதினால் முதலாவது சத்தம் உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்களை சொல்றார் ஆண்டவர், நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய நேசகுமாரத்தி, நான் உன்னில் பிரியமாயிருக்கிறேன், நான் உன்னில் பிரியமாயிருக்கிறேன். இது உங்களை பார்த்து வருகிற சத்தம். உங்களிடத்தில் ஆண்டவர் பேசுறாரு. இது எல்லாருக்குமே ஈஸிங்க. இதை எல்லாருமே அச்சீவ் பண்ணிடுவோம். நமக்கும் ஆண்டவருக்கும் நல்லா இருக்கும் பாருங்களேன். ஓ ஜீசஸ், ஒரு அக்கினி இறங்குகிறது. எப்படி அன்றைக்கு தேவ ஆவி புறாவை போல இறங்கினாரோ, இன்றைக்கு சபை மேல தேவ ஆவியானவர் இறங்குகிறார். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். 2 அனுபவங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னொரு அனுபவம் அங்க இயேசுவை பார்த்து சொல்லல, அங்க நிக்கிற யோவானை பார்த்தும் அங்க நிக்கிற ஜனங்களை பார்த்தும் சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இன்றைக்கு உங்களை குறித்து என்னை குறித்து இன்னொருவரிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன். இதை பெற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டங்க. இதை பெற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் புரிஞ்சு பேசிட்டு இருக்கிறேன். நல்லா புரிந்து கூட வாங்க. உங்களை பார்த்து தேவன் நீ என் நேசகுமாரன் சொல்றது ஈஸி, ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட உங்களை பத்தி சொல்றது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் பேசுகிறார். இந்த சத்தியத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ளுங்க. இப்போ என்கிட்ட ஆண்டவரை கேட்டா, ஆமா அவர் ரொம்ப அன்பானவர்னு சொல்லுவேன். ஆனால் என்கிட்ட இன்னொரு மனிதனை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அதை உடைக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர். இன்னைக்கு இதற்கு ஒரு விதையை போடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை நேசிக்கிறாரு. என்ன நேசிக்கிறார்? என்னை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறாரு, இவன் என் நேசகுமாரன்னு. உங்களை நேசிக்கிறார். உங்களை பற்றி என்கிட்ட சொல்கிறாரு, இவங்க என் நேசகுமாரத்தி, நேசகுமாரர்கள்னு. புரிந்தவர்கள் நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் மட்டும் நம்மளை சொல்றதில்ல, நம்ம கூட இருக்கவங்களும் நம்மளை பற்றி சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப அன்பானவங்க, இவங்க ரொம்ப பிரியமானவங்கன்னு சொல்லி. நிறைய பேருக்கு இது புரியலைன்னு நினைக்கிறேன். அது நடக்கும். நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியலைனாலும் சரி, சபைக்குள்ளே ஒருவரை ஒருவர் இவங்க அன்பானவங்க, இவங்க ரொம்ப பிரியமானவங்கன்னு நாம் சொல்லுவோம். இன்னைக்கு வெளியில் இருக்க யாரோ ஒரு ஊழியக்காரரை இன்னைக்கு எவ்வளவு அதிகமாக நம்ம நேசிக்கிறோம். சென்னையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை வேற ஒரு இடத்துல இருந்து புதுசாக வர்றவங்களை நம்ம புதுசாக ஒருத்தங்களை சந்தித்து பேசி பழகும்போது எப்படி பழகுறோம், இதை மாதிரி சபைக்குள்ளே ஒருவரை ஒருவர் நாம் சந்தித்து பேசி பழகுவோம் ராஜ்யத்துக்காக. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒருவேளை எங்கள் சூழ்நிலை நிமித்தமாய் மறக்கப்பட்ட வனத்தில் இருப்பதைப் போல இருக்கலாம், துரத்தப்பட்ட வனத்தில் இருப்பதைப் போல இருக்கலாம். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மனக்கண்ணை திறந்து கொடுத்திருக்கிறீர். நாங்கள் திறக்கப்பட்ட வானத்தின் கீழ் இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கான துறவை நாங்கள் பார்த்து விட்டோம் அப்பா. நாங்கள் வனமாய் இருந்தாலும் நாங்கள் வளமாய் இருப்போம். நீங்கள் வனத்தில் இருந்தாலும் நீங்கள் வளமாய் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வனம் அல்ல, வளம் தான் எங்கள் வாழ்க்கையிலே வேலை செய்யும் அப்பா. நாங்கள் உமக்குள் வந்தபோது திறக்கப்பட்ட வானத்தின் கீழ் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். இவன் என் நேசகுமாரன், இவள் என் நேசகுமாரத்தி. நாங்கள் இதை முதலாவது 100க்கு 100 நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. இவங்க இருக்கிற எல்லாரும் உமக்கு பிரியமானவங்கப்பா. எங்க ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் பிரியமானவங்க தான். நம்ம ஒவ்வொருவருக்கு பிரியமானவங்க தானே. நான் சொல்றேங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் பிரியமானவங்க தான், தேவைப்படுறவங்க தான்.
ஒருவேளை இன்னைக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி சூழ்நிலையில் வித்தியாசம் இருந்தாலும் ஒரு நாள் வருகிறது, இருளை எல்லாம் நாம் மிதித்து வெளிச்சமாய் மாற்றி இருப்போம். தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து நம்முடைய ராஜ்யத்துக்கென்று நாங்கள் ஏக சிந்தையாய் ஏக மனமாய் இருந்து நாங்கள் முன்னேறி செல்ல கிருபைகள் பெருகட்டும். வந்த ஒவ்வொரு நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், நன்றி அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உடைய வேத எழுத்துக்களை நன்கு அறிந்து கொள்ளுகிறவர்களாய் உடைய பிரசன்னத்திலே அகமகிழ்கிறவர்களாய் இருக்க கிருபைகள் பெருகட்டும். பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள், மனதின் ஏக்கங்கள், விருப்பங்கள் அதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கப்பா. விசுவாசம் மகா பரிசுத்த விசுவாசமாக கன்வெர்ட் ஆகட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தொடர்ந்து சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதியும் தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.